ஒரு சங்கீதம் எனக்குள்ளே நான் கேட்கின்றேன். யாரென்று என்னை பார்க்கின்றேன். இனியது புதியது எதுவென்று புரிந்தது. மனசோடும் நிலா வந்து முகம் காட்டும். இனி யாரும் சொல்லாதொரு வழி காட்டும். நடந்து வந்த பாதை எல்லாம் முள்ளும் மலரும். இதுவரையில் அதில் ஒரு மாற்றமில்லை. அலையடித்த கரையில் இன்று நந்தவனங்கள் வரவேற்கும். இனிமேல் கேள்வி இல்லை. அடுத்தவரை நான் பார்த்து கேள்வி பலவே கேட்டேன். இன்று என்னை நீ கேட்டால் என்ன பதில் நான் சொல்வேன். காதலுக்கோ கேள்வி உண்டா? காதலுக்கோ கேள்வி உண்டா? பதில் சொல்ல வழி இல்லை. மனம் என்னை மழுப்புது. மனசோரம் நிலா வந்து முகம் காட்டும். இனி யாரும் சொல்லாதொரு வழி காட்டும். இன்றுதானே முதல் முதலாய் ஒரு சங்கீதம் எனக்குள்ளே நான் கேட்கின்றேன். யாரென்று என்னை பார்க்கின்றேன். இனியது புதியது எதுவென்று புரிந்தது. மனசோரம் நிலா வந்து முகம் காட்டும். இனி யாரும் சொல்லாதொரு வழி காட்டும். பரந்த வெளிவானம் போலே மனசு இருக்கு. அழகழகாய் சிரிக்கும் மின்மினிகள். உலகம் எங்கும் சிறகை விரிக்கும் வயசு இருக்கு. இளம் பருவம் தேடும் குறுக்கதைகள். காதலனும் தேனாற்றில் நீந்தி வர ஓராசை. கால முழுதும் என்றும் கலந்திருக்கும் பேராசை. சொல்லாதொரு வழி காட்டும். இன்றுதானே முதல் முதலாய் ஒரு சங்கீதம் எனக்குள்ளே நான் கேட்கின்றேன். யாரென்று என்னை பார்க்கின்றேன். இனியது புதியது எதுவென்று புரிந்தது. மனசோரம் நிலா வந்த முகம் காட்டும். இனி யாரும் சொல்லாதொரு வழி காட்டும். ஒருத்தனுக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். கம்மா மீன், கெளுத்தி மீன், கெண்ட மீன், உழுவ மீன் உயிரோட துள்ளி குதிக்குது, துள்ளி குதிக்குது. ஏமா வாங்கத்தா, அவங்க சட்டியில கொண்டு வாங்க, கொண்டாங்க. ஏயா மீனோ துள்ளி குதிக்குதுன்னா இந்த நத்தன வருது. ஏத்தா நீனா இருந்தா நாரத்தாத்தா செய்யும். உன் கொண்டையில வச்சிருக்க மல்லிகை பூவா மணக்குறதுக்கு. சரி சரி நல்லா இருக்கும்ல. ஒரு மீன் எடுத்து வாயில வச்சு பாரு, அதுவா உள்ள ஓடி போயிரும். சரி சரி பேசாத, 1 கிலோ மீனை போடு. சட்டியை தூக்கி பிடி. யோ இன்னொரு மீன் எடுத்து போடியா. வாழை மீன் மாதிரிலயா இருக்கு. இது முடிக்கிறமோ எப்படியோ வீட்டுக்கு குழம்பானா சரி. ஐயோ ஐயோ இந்த வார. ஏய் எல்லாத்தையும் அள்ளிக்கம்படி. காசு கூட கண்ணுக்கு தெரியல.
எனக்கு எங்கயா மீன்? ஐயோ மீன காணாமே. எப்படி இருக்கும்? நீதான் பாரி வள்ளல் மாதிரி வாரி வழங்குறியே. நான் அழகா இருக்கேன்னு எனக்கே தெரியும். அதுக்காக எவ்வளவு நேரம் என்னையே பாத்துட்டு இருப்ப? ரோட்ல நின்னு பாக்குறதெல்லாம் விட்டுட்டு அப்படியே வீட்டு பக்கம் வர்றது. மீன் மாதிரியே வலிக்கிட்டு போறாளே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த மீனை தூது விட்டு அந்த மீனை கவர் பண்ணுவோம். என்னடி யாருடி எங்கடி போட்டா? யாரு அவனா? குறி மாறி போச்சு, என்ன நம்புங்க. நான் ஒரு வியாபாரி, அப்படி செய்வேன் நானே. பெரிய வியாபாரி ஏன்டா காசை கொடுத்து மீன் வியாபாரம் பண்ணி குறைச்சுக்கிறான்னா என் பொண்டாட்டி மேல எரிஞ்சு விளையாடுவியா? அதுவும் எந்த ஏரியாவுல? படம் ஓட்டி படம் பார்த்தனே, அதுல எம்சிஆருனே சரஸ்வதேவி அக்கா மேல மீனை தூக்கி எறிவாருனே, அது மாதிரிதானே நான் எரிஞ்சு. அவர் யாரு மேல எறிகிறாரு? இன்னொருத்த பொண்டாட்டி மேல? அவரு லவ் பண்ற பொண்ணு மேலதானே எறிவாரு. பொண்டாட்டிய லவ் பண்றியா? ஐயோ, நான் வச்ச குறியே வேறனே. குறி வேற வைப்பியா? ஏன்டா நீ மக்கள் திலக எம்ஜிஆர், என் பொண்டாட்டி கன்னடத்து கட்டளைக்கு சரஸ்வதேவி, அப்ப நான் யாரா? நம்பியாரா? 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 நம்பியா? இந்த பக்கம் வரியா? அந்த மனுஷன் பேரை சொன்னதுனால உன்னை விட்டுட்டு போறேன். இனிமே மீனை தூக்கிட்டு எங்கேயாவது பார்த்தேன், நெத்தில இருந்து நேர புலந்துருவேன்டா. இந்த மீன்ல நான் மீன் வியாபாரம் பண்ணல, மீன் குழம்பு சாப்பிடல. ஏன் மீனான்னு சொல்ற பேரை கூட நான் கூப்பிட மாட்டேன். இன்னையில இருந்து நான் பொழப்பே மாத்திடுறேன். இந்த பாலா போன பொழப்பு எனக்கு வேணாம். சரி விடுங்கண்ணா. 13 வயசுல இருந்து கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கேன்யா. நேத்து வந்த மாமா மச்சான் சொந்தம் சுருத்துன்னு சீட்டு கொடுத்தா நாங்கெல்லாம் வாயில விரல் வச்சுட்டு போறதா? இதை நான் விட மாட்டேன்யா. மதுரை 3 மதுரை ஆயிடும். அவரு எவ்வளவு நாள் பணம் செலவழிக்க தயாரா இருக்காரு. அத பொறுத்து என்கிட்ட தான் வச்சிருக்காரு. வணக்கம். போய் வண்டி மங்களே, வெளியில இருந்து என்ன பேசுறாங்க? சரி மங்களே. என்ன சரோசா வந்தனைக்கு தலைவரோட பார்த்தது, அப்புறம் ஆளே காணோம். எல்லாம் நம்ம தொகுதி மேம்பாட்டுக்காக தான் தலைவர்கிட்ட ராத்திரி பகலுமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். உன் தொகுதிக்கு என்னமா எப்பவுமே செழிப்பாத்தானே இருக்கும். சாயந்தரம் பாக்கவா? என்ன புதுசா கேக்குறிய? டேய் மாப்பிள்ளை, என்னடா விஷயம் பேசணும்? பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா? வணக்கம். என்ன தலைவரே, எல்லா தொகுதிக்கு அறிவிப்பெல்லாம் வந்தாச்சு, நம்ம தொகுதிக்கு மட்டும் எந்த அறிவிப்பும் இல்லாம இருக்கு. சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க, வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. அது இல்ல பாண்டியா. என்ன தலைவரே ஒரு மாதிரி இழுக்கிறீங்க? இங்க பாரு பாண்டியா, உன் தொகுதியிலிருந்து உனக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு. மக்கள் மட்டும் இல்லாம நம்ம கட்சிக்காரங்களே உன்னை எதிர்க்கிறாங்க. மேலிடத்துலயும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. மக்கள் கிடக்குறாங்க. மக்கள் எலெக்ஷன் நேரத்துல தலைக்கு 50 குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டு போயிருவாங்க. நம்ம கட்சிக்கார பயலுக நான் 2 முறை ஜெயிச்சிட்டேன்னு வயிற்றுச்சல பேசுறாங்க. இதுவரைக்கும் நான் எது செஞ்சிருந்தாலும் அது நம்ம கட்சிக்காகவும் கட்சி வெற்றிக்காகவும் தான். இப்ப சொல்லுங்க தலைவரே, ஏன் தொகுதியில எனக்கு சமமா தேர்தல் நிக்கிறதுக்கு வேற எவனுக்கு தகுதி இருக்கு? ஆறுமுக தேவருக்கு இருக்கு. இங்க பாரு பாண்டியா, ஆத்திரப்படாத. ஆறுமுக தேவர் உன் மாமன் தானே, அவரை மட்டும் பேசி சரி கேட்டுடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆனா ஆறுமுகத்தேவர் மட்டும் நிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. மாமா தானே, அவரை நான் பாத்துக்கிறேன். மாமா, இதுவரை நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. நீங்க தான் என்னை அரசியல் கொண்டு வந்தீங்க, அதை நான் இன்னும் மறக்கல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு சீட் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இனியாவது நான் இந்த தொகுதிக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன். இது வரைக்கும் இல்லாத அக்கறை இப்ப திடீர்னு வந்திருக்கு. ஊருக்கு நல்லது செய்யறதுக்கா இல்ல ஊரை சுத்தி உங்க பேர்லயும் உங்க சொந்தக்காரங்க பேர்லயும் நிலம் வாங்குறதுக்கா? ஏமா ஆம்பளை பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஆம்பளைங்க பேசுறோம் சொல்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசி என்ன செஞ்சிருக்கீங்க? இவர் எம்எல்ஏ ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் உருப்படியா இந்த ஊருக்கு என்ன பண்ணிருக்காரு? 4 வாட்டி ஜாதி கலவரம் நடந்ததுதான் மிச்சம். அந்த கலவரத்துல எத்தனை உயிர் போச்சு தெரியும்ல? இங்க நடக்கிறதுக்கு ரோடு இல்ல, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்ல, ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் இல்ல. இதுக்கு மேலயும் நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு போட நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? தெரியுமே. எங்க எல்லாரும் குறையும் தீக்க போறீங்க நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்எல்ஏ கிட்ட. என்ன மாப்பிள, நம்ம எல்லாரும் ஒரே ஜாதிக்காரங்க தெரியும்ல?
அது மட்டும் இல்லனா புண்ணாக்கு விக்க கூட ஆக மாட்டீங்க. என்ன மாமா சின்ன பிள்ளைகளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? கொஞ்ச நாளாவே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. முடிவா என்னதான் சொல்றீங்க? அங்க என்ன முடிவு கேக்குற? அதான் நான் சொல்லிட்டேன்ல, இந்த தடவை உனக்கு சீட்டு கிடையாது. நீங்க கிளம்பலாம். ஏன்டா தேவையில்லாம போய் அவங்க கிட்ட சும்மா இருக்க மாட்டியா? அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா. நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஏதாவது செய்யணும். இந்த தேர்தல்ல நீங்க நிக்கணும்பா. ஆமா தாத்தா, நீங்க தான் நிக்கணும். எனக்கு அந்த மாதிரியான ஆசையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எம்எல்ஏ ஆகிறது ஆசை இல்லப்பா, நம்பிக்கை. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. நீங்க கண்டிப்பா எம்எல்ஏ ஆகணும்பா. ஆமா தாத்தா, யோசிக்காதீங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்ச பயல்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு பேசினது ஆர்மோ தேவரோட தப்பு. அப்ப அவ பேசத்தானே செய்வா. பங்காளி, அந்த பிள்ளை பேசுறப்ப தரணம் வந்து பார்த்தாரா ஆர்மோ தேவரு? பார்க்க மாட்டாருல. ஏன்னா அவர் மயனும் அந்த பிள்ளையும் ஒண்ணு மண்ணாவில திர்றாங்க. இப்படியே போனா இந்த துபாய்க்கார பைய ஆர்மோ தேவருடைய சம்பந்தி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல பங்காளி. அப்புறம் ஒட்டுமொத்த ஆர்மோ தேவருக்குள்ள போய் துள்ளு விளையாட ஆரம்பிச்சிடும். நம்ம தனி ஆடா தெரிய வேண்டியதான். அப்பவே சொன்னேன், ஒட்டச்சி ரொம்ப பேச விடாதீங்கன்னு. கேட்டீங்களா? அண்ணே, சும்மா தெரிஞ்ச பயிலையே பேச வச்சுட்டா. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆறுமுக தேவரை பேச வைக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சிடணும். இப்ப ஊன்னு சொல்லுங்கண்ணே, அவங்க 2 பேர் சங்கையா அறுத்து தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். கோவப்பட்டவன வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் நம்ம கட்ட பஞ்சாயத்து மட்டுமாடா பண்றோம்? நம்ம பண்றது அரசியல். இவ்வளவு அவமானத்துக்கு முன்னாடி நான் சும்மா இருக்கேன்னா எனக்கு இந்த தேர்தலில் சீட்டு வேணும். அது அந்த ஆறுமுகத்தேவர் கையில தான் இருக்கு. இந்த நேரத்தில் அந்த பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ கை வச்சா சும்மா இருக்கிற ஆளை சீண்டி பாக்குற மாதிரி ஆயிரும். முதல்ல என் கைக்கு சீட்டு வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னண்ணே இப்படி சொல்லிட்டு போறாரு? அந்த ஆளு பதவியில இருக்கிற வரையும் தான் நமக்கு மரியாதை. ஆர்மத்தூர் ஜெயிச்சுட்டா நீ காக்கி சட்டை போட்டுருப்ப, ஆனா போலீஸ்காரனா இல்ல, வாட்ச்மேனா. எனக்கு ஒண்ணுமில்ல, ஏதோ செங்கல் சூளையில மண்ணை கிண்ண மதிச்சு பொழைச்சுக்கிருவேன். ஓ நிலைமையை நினைச்சு பாரு. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? வாண்டி கஞ்சியே குடிப்பா, காலம்பர தச்சுக்கறலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுதா. கீழே இருந்தா கார்ல காவு காவுன்னு கத்துவாரு. வர மாதிரி தெரியுதுப்பா. எல்லாம் வாண்டி ஓடி போய் பஸ்ஸ நிப்பாட்டுப்பா. ஆமாட்டா. ஐயா ஐயா வேகமா ஓடியா, வண்டியை நிப்பாட்டியா. யோ பஸ் நிப்பாட்டுங்க, ஆள் வருது. யோ ஆள் வருது. யோ நிப்பாட்டியா. யோ பஸ் நிப்பாட்டியா. யோ நிப்பாட்டியா.